தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எய்ம்ஸ் நியூ டெல்லி. இதில் MBBS 2019 அட்மிஷன் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு www.aimsexam.org அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அகாடமிக் கோர்சஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதான் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா MBBSனு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் MBBS எக்ஸாம் கீழே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லி அதன் கண்ட்ரோலில் இருக்க இந்தியா ஃபுல்லாக இருக்க 14 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் 2019 ஆண்டுக்கான MBBS சேர்க்கைக்கான பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா +2 பாஸ் பண்ணவங்க ஆல்ரெடி. இப்போ +2 அப்பியர் ஆகிறவங்க ஆல்ரெடி +2 அண்ட் ஈக்குவலண்ட் எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்கோங்க. எல்லாமே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. +2ல் இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 4 சப்ஜெக்டை அவங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 60% +2ல் செக்யூர் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SC ST பிரிவுக்கு 50% மதிப்பெண் இருந்தாவே போதுமானு சொல்லியிருக்காங்க. 45% OPH கேண்டிடேட்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அவங்க +2ல் இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி 12th எக்ஸாமில் அந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் நாளைக்கு, அதாவது 30/11/2018 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 3/1/2019 அன்னைக்கு முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேசிக் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்செப்ட் பண்ணாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணாங்களான்ற அந்த டீட்டெயில்ஸ் என்னைக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. 7/1/2019 அன்னைக்கு அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த டீட்டெயில்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்ஷன் ஆஃப் டெஃபிஷியன்சிஸ். பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனில் எதனா கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை 8/1/2019 முதல் 18/1/2019 வரை கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுடைய பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணாங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபைனலாக என்னைக்கு அப்டேட் பண்ணலாம், 22/1/2019 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸ் 29/1/2019 அன்னைக்கு இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஆஃப் கோட் ஃபார் ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அண்ட் சிட்டி சாய்ஸ் ஃபார் MBBS 2019 இதெல்லாம் 29/1/2019 முதல் 17/2/2019 அந்த தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அண்ட் சிட்டி சாய்ஸ் இதெல்லாம் யாருக்கு ஜென்ரேட் ஆகணும், யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கோடை ஜென்ரேட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டுமே அப்டேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது 21/2/2019 முதல் 12/3/2019 இந்த தேதிக்குள்ளே அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான அட்மிட் கார்ட்ஸ் 15 மே 2019 அன்னைக்கு எய்ம்ஸ் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 மே 2019 அன்னைக்கு, 26 மே 2019 அன்னைக்கு நடக்கதா சொல்லியிருக்காங்க. 2 ஷிஃப்ட் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 9 மணிலேருந்து 12 வரைக்கும், செகண்ட் ஷிஃப்ட் 3 மணிலேருந்து 6 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ் இந்தியா ஃபுல்லாக வேரியஸ் சிட்டிஸில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் பற்றின முழு டீட்டெயில்ஸுமே இந்த aimsexam.org இந்த வெப்சைட்டில் எல்லாமே அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டை ரெகுலராக விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் 30/11/2018 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 3/1/2019 அன்னைக்கு முடியும்னு சொல்லியிருக்காங்க. நானும் இந்த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி முடிஞ்சால் நாளைக்கோ நாளைக்கோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.